ஷலோம். பிரைஸ் காட். பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 22ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். எண்ணாகமம் 22ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது எண்ணாகமம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் முடிய உள்ள பகுதி பிழையாமை குறித்த ஒரு பகுதியானது. இஸ்ரவேலர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டின் வாயிலை அடைந்தனர். எரிகோவுக்கு எதிரே யோர்தானின் கீழ்ப்பகுதி கரையிலே மோவாபின் சமவெளியிலே அவர் பாளையம் இறங்கின போது யூதாவின் மலை சிகரங்கள் அழகாக தோற்றமளிக்கிறதை அங்கே இருந்து காண்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் சவக்கடலின் வடபுறத்திலே பாளையம் இறங்கி கானானை கண்ணுற்றவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானானை நோக்கி காத்திருக்கிறார்கள். அப்பொழுது மோவாபிய மன்னர் பாலாக்குக்கு மிகவும் பயம் கொண்டது. இதை கேள்விப்பட்டவன். அப்போ அந்த பயம் மிகுந்தவனாய் இஸ்ரவேலர்களின் சேனை திரளை பற்றி கேள்விப்பட்டு மனம் கலங்கி மாயாஜாலத்தின் உதவியால் அவர்களை வெல்வதற்கு எண்ணி கீர்த்தி மிக்க தீர்க்கதரிசியாய் இருந்த பிழையாமை அழைக்க தன்னுடைய தூதுவர்களை அனுப்புகிறான். பாலாக் என்பவன் மோவாபிய மன்னனாக இருந்தான். யூத நாட்டிலே மோவாபியரும் மீதியானியரும் கூட இருந்தார்கள். இவர்கள் படைபலத்தை பார்த்து இஸ்ரவேலர்களை மேற்கொள்ள முடியாது என்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தை நாடுகிறான். இன்றைக்கு நம்மிலே கூட பாலாக்கை போல அநேகர் பில்லு சூனியம் மாந்திரீகம் போன்ற மாயையான காரியங்களை நோக்கி ஓடுகிறார்கள். இது மிகவும் ஒரு வருந்தத்தக்கதான ஒரு காரியமாகும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இவ்வாறு பழக்கமுள்ளவர்களாக இருக்கிறதை காண்கிறோம். தேவன் அருவருக்கும் ஒரு பழக்கமாகும் இது. பாலாக் பிழையாமின் வாயில் உள்ள ஆசீர்வாதத்தின் மீது நம்பிக்கை கொண்டான். ஆனால் அவன் தேவன் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. நம்முடைய நம்பிக்கை இந்த காலை வேளையில் எப்படி இருக்கிறது என்று நாம் யோசிப்போம். இன்னும் ஒரு சிலர் எந்த ஒரு முக்கியமான காரியங்களை செய்வதற்கும் நாட்களையும் காலங்களையும் பார்க்கிறதாக நாம் காண்கிறோம். கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கூட இப்படியாக மூட பழக்க வழக்கங்களிலே மூழ்கி கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக தேவனிடம் வராமல் வேறு வழிகளிலே ஓடி செல்லக்கூடிய மக்கள் பலர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர்களுடைய அக்கிரமம் கூட பெருக்கெடுத்து ஓடினாலும் கூட தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை மறவாமல் அவர்களை கைவிடவில்லை. இங்கே தீர்க்கதரிசியாகிய பிழையாம் ஒரு வேத அறிஞர், ஒரு வித்தியாசமான மனிதர், உண்மையான ஒரு தேவனோடு உறவு கொண்ட ஒரு மனிதன் என்று சொல்பவர்களும் உண்டு. இதற்கு ஆதாரமாக எண்ணாகமம் 22 வசனம் 8, 9, 19, 20, அதே போல எண்ணாகமம் 23 வசனம் 4, 16வது வசனங்களில் நம்ம வாசிக்கலாம். தேவன் அடிக்கடி இரவு நேரங்களில் பிழையாமையை சந்தித்ததை நாம் பார்க்க முடிகிறது. தேவனோடு இருந்த உறவு பிழையாமுக்கு நன்றாக இருக்கிறதே தான் நாம் இதில் உணர்கிறோம். தேவன் பிழையாமை சந்தித்ததற்கு காரணம் அவன் இஸ்ரவேல் மக்களை சபித்துவிடக் கூடாது என்பதனாலேயே இதை குறித்து தேவன் கரிசனையாகவும் கவனமாகவும் இருந்தார். எண்ணாகமம் 24 2வது வசனம், தேவ ஆவியானவர் பிழையாமின் மேல் வந்தார், உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்தார் என்று எண்ணாகமம் 23 வசனம் 4, 16 நாம் பார்க்கலாம். ஆனால் இவர் பிற்காலத்தில் பின்மாற்றம் அடைந்து மோவாபியர் பெண்களின் மேலும் இஸ்ரவேலரை வேசித்தனத்திற்கும் மாயையான வழிபாட்டிற்கும் வழிநடத்தும்படிக்கு தேவனுக்கு புறம்பாக்கும்படிக்கு பாலாக்குக்கு அந்த ஒரு தீயதான ஒரு துர் ஆலோசனையை கொடுத்தான் என்பதை எண்ணாகமம் 31 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிழையாமை இஸ்ரவேல் ஜனங்கள் வாளால் வெட்டி கொன்றார்கள். பிழையாமின் பின்மாற்றத்திற்கான காரணம் அவனது பண ஆசையே. பின்மாற்றம் அடைந்தவர்களின் வாழ்க்கை மிக வேதனை நிறைந்ததாக இருக்கும் என்பதற்கு பிழையாம் நமக்கு ஒரு உதாரணமாகும். அது ஒரு எச்சரிப்பாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 22 வசனங்கள் 8, 9 பார்க்கும்போது பிழையாம் தேவனுடைய ஊழியக்காரனாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளார். ஏனென்றால் அவன் கர்த்தர் என்ற வார்த்தை உபயோகிப்பதை பார்க்கிறோம். மீகா 6:5 கூட இஸ்ரவேலர்கள் பிழையாமை பார்த்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். ஆகையினால் பிழையாமுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுத்தரும் சில காரியங்களை காண கிருபை செய்வாராக. வேதாகமத்திலே இயேசுவின் தாயாகிய மரியாளை காட்டிலும் அதிகமாக குறிப்பிடப்படுபவர் இந்த பிழையாம். புதிய ஏற்பாட்டிலே 3 முறை பிழையாமை பற்றி குறிப்பிடுகிறது. 2 பேதுருவில் பிழையாமின் வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா அந்த நிருபத்திலே பிழையாமின் தவறு என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பிழையாமின் கொள்கை என்று நாம் வாசிக்கிறோம். எண்ணாகமம் 22 8வது வசனத்தை வாசிக்கும் போது பிழையாம் தாமதித்ததை பற்றி வாசிக்கிறோம். அப்போ முதல் முறையில் அந்த பாலாக் கூப்பிட்ட போது போக வேண்டுமா அல்லது மறுக்க வேண்டுமா என்று உண்மையிலேயே சந்தேகம் கொண்டுதான் இருந்தான். ஆனால் 2வது முறை ஒருவேளை தேவன் தம் மனதை மாற்றிக்கொள்ள மாட்டாரா அப்படின்னு என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்ததை நாம் அங்கே வாசிக்கிறோம். பாலாக்கின் வெகுமதிகளும் அநேக மூப்பர்களின் வெகுமதிகளும் இப்போ இவனை தடுமாற செய்தது. கர்த்தர் ஆனால் அவனிடம், நீ அவர்களோடு போகவும் வேண்டாம், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூறுகின்றார்.
ஆனால் பிலேயாம் உடனே பாலாக்கின் மனிதர்களிடம் நீங்கள் சென்று விடுங்கள், கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை என்று சொல்கின்றார். ஆனால் அந்த பிரபுக்கள் மறுபடியும் பாலாக்கின் உத்தரவோடு கூட வருகிறார்கள். இப்போது அவர்கள் மிகுந்த வெகுமதிகளோடு கூட வருகிறார்கள். இந்த வெகுமதிகளை கண்டவுடன் அவன் சொல்கிறான். எண்ணாகமம் 22:18 வசனம் வாசிக்கும் போது, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. ஆகையினாலே கர்த்தர் இன்று இரவினில் என்ன சொல்கிறார் என்று அறியும்படிக்கு இந்த இரவில் காத்திருங்கள் என்றான். பாருங்க, அப்ப அவன் மனதில் வெள்ளியும் பொன்னும் தான் அப்போ இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு பண ஆசை அவனை பற்றி கொண்டதை நாம் காண்கிறோம். வெளியில் பக்திமான் போல காட்டிக்கொள்கிறான். இதே போல்தான் நாம் நம்முடைய பலத்திலே நிற்கும் போது பொருள் ஆசையானது நம்மை வழி தவற செய்யும். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். ஏனென்றால் திரும்பவும் நான் தெய்வ சமூகத்தில் போய் கேட்கிறேன் என்று சொல்வதற்கு அவசியம் அதில் இல்லை. ஆனால் மறுபடியும் அவன் சொல்கிறான், நான் திரும்பி போய் கேட்கிறேன் அப்படின்னு. ஏனென்றால் ஏற்கனவே தேவன் சொல்லிவிட்டார், நீ இந்த மனிதர்களோடு போக வேண்டாம் என்று. இன்று அநேகர் வாழ்க்கையும் இப்படித்தான். தேவனுடைய திட்டத்தை மாற்றுவதற்கும் ஏதாவது ஒரு வழி உண்டா என்று காணப்படுகிறோமா? ஒருவேளை திரும்ப திரும்ப கர்த்தரிடத்தில் கேட்கும்போது நாம் விரும்புகிறதை அவர் அனுமதிக்கலாம், ஆனால் அவருடைய திட்டமுமாக இருக்க முடியாது. எண்ணாகமம் 22:20, தேவன் நீ அவர்களோடே போ, ஆனால் நான் சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல வேண்டும் என்கிறார். அப்ப இந்த பகுதி தேவனுடைய நேரடி சித்தமும் அனுமதிக்கும் சித்தமும் வேறு வேறு என்று இந்த பகுதி நமக்கு தெளிவாக கூறுகிறதை பார்க்க முடிகிறது. அதனால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதையே நாடுவோம். எண்ணாகமம் 22 வசனங்கள் 22 35 வரை பார்க்கும்போது, இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய சித்தம் என்றாலும் பிலேயாமை தேவன் போக அனுமதிக்கிறார். அப்ப இதனால் கர்த்தரின் தூதனானவர் உருவிய வாளோடு நிற்கிறார். பாருங்க, எண்ணாகமம் 22 வசனம் 28 30 வசனங்களிலே கழுதை பேசியதை பார்க்கிறோம். இங்கே தேவன் ஒரு மிருகத்தை பயன்படுத்துகிறார் மனிதரை எச்சரிப்பதற்கு. எக்ஸாம்பிள் நம்ம யோனா கூட பார்த்திருக்கிறோம். 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு கூட வரி கொடுப்பதற்காக மீனானது வெள்ளிக்காசு வைத்திருந்ததை அதை எடுத்து கொடுத்ததை நாம் வாசித்தோம். எண்ணாகமம் 22 வசனங்கள் 32 35 அந்த பிலேயாமின் வழியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது அவனுடைய மாறுபாடான வழி. எண்ணாகமம் 22:32 வசனத்தை வாசிக்கும் போது, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். பண ஆசை அப்ப எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. கர்த்தாவே, இந்த பொல்லாங்கான மாறுபாடான காரியங்களிலிருந்து நம்மையும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ள அந்த பிலேயாமின் வழி போல நம்முடைய வழியும் இல்லாதபடி கர்த்தரிடத்தில் நாம் இப்பொழுது ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எண்ணாகமம் 22 அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு சத்தியங்களுக்காகவும் பிலேயாமின் வாழ்க்கை மூலம் நாங்கள் கற்ற காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எது எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது என்றும் பண ஆசை, மாறுபாடான வழி, உம் விருப்பத்திற்கு எதிராக நடக்கிற எல்லா இச்சைகளையும் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி புரிங்கப்பா. எப்பொழுதும் உம்முடைய சித்தம், உம்முடைய வில், உம்முடைய சித்தத்துக்கு மாத்திரம் நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களுடைய காரியங்களை செய்ய நீங்கள் பலப்படுத்துங்க. துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் என்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பரமபிதாவே. ஆமீன்.